வணக்கம் தமிழ் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 2 வீடியோலையுமே ஃபண்டமெண்டல் லாவை பற்றி பேசியிருந்தேன். இந்த வீடியோலையும் ஃபண்டமெண்டல் லாவை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் இந்த வீடியோவில் 3வது ஃபண்டமெண்டலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ ரைட் டு ஈக்குவாலிட்டிலும் 2வது வீடியோவில் ரைட் டு ஃப்ரீடம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்துலேயுமே 5 ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 3வது ஃபண்டமெண்டல் லா ஆர்டிகல் 23 ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24. இதில் மொத்தம் 2 லா இருக்குது. ஆர்டிகல் 23 அண்ட் 24 2 லா. அதில் என்னென்ன லான்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். அதாவது ப்ரொஹிபிஷன் இன் ட்ராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ்னால் பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை அப்புறம் பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி நீ ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம், அதுக்கு உனக்கு 3 வேளை சாப்பாடு தருவேன், ஆனால் அதுக்கு உனக்கு ப்ராப்பரான வேஜஸ் இருக்காது, நீ வெளியே போக முடியாது, வெளியே போக முடியாது இல்லை, நீ வெளியே போகலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் நீ என் ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் உனக்கு சம்பளம் தர மாட்டேன், நீ என் ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் உனக்கு மட்டும் காசு தரும், ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு மணி கிடைக்காது. அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடாது. அது சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஆர்டிகல் 23ல ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ், அதில் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ் அதில் ஸ்டேட் பண்ணுது. அப்போ ட்ராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அப்போ தான் காலனைஸ் ஒரு ஏரியாவையும் காலனைஸ் பண்ணிட்டு வரப்போ, பிரிட்டிஷ் பீரியட் ஆஃப்ரிக்கன் பீப்புளையும் பிளேஸையும் காலனைஸ் பண்ணப்போ ஆஃப்ரிக்கன் பீப்புளை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ணி அது அவங்க ஏலத்தில் விட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வாங்குற மாதிரி வாங்கி அவங்கள ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியான ஃபுட் இல்லாமல் ஒரு ஹைஜீனான லைஃப் இல்லாமல் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வாழ வச்சாங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ அதுதான் ஆர்டிகல் 23 ஸ்டேட் பண்ணுது. அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ், இது ரெண்டுமே சட்டப்படி குற்றம்ன்றது தான் ஆர்டிகல் 23 ஸ்டேட் பண்ணுது. ஆர்டிகல் 24 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது ஆர்டிகல் 24 படி சின்ன பசங்களை ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி ஒர்க் பண்ண வச்சாங்கன்னா ஒர்க் பண்ண அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் சரி, எந்த கடையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஓனர்ஸும் சரி அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இந்த சில்ட்ரன்ஸ்க்கு என்ன ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸாக்டாக தெரியல, 14 or 15. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது ரொம்ப தப்பு, சட்டப்படி குற்றம்ன்றது தான் ஆர்டிகல் 24 ஸ்டேட் பண்ணுது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆர்டிகல் 21A பற்றி சொல்லியிருந்தேன். ஆர்டிகல் 21A பார்த்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் ஆர்டிகல் 21A. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 24 பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் சில்ட்ரன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுமே சில்ட்ரனை சேவ் பண்ணுற ஒரு கான்செப்டில் தான் வருது. எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எல்லா பசங்களுக்கும் கம்பல்சரி. அது ரைட் டு ஃப்ரீடம்லேயும் அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எந்த பீப்புளும் எந்த சின்ன பசங்களும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு, இது ரெண்டுமே சில்ட்ரனுக்காக லாவாக நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவா தெரியுதுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் பேசணுன்றதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் முகிரன்.